ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கில் அண்ட் கார் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். இது என்னடா புது சேலஞ்சு அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே சொல்லுவேன். தள்ளுற எனக்கு அந்த சேலஞ்சு நான் சொல்லட்டா, வாயை உடச்சிடுவேன் சித்தம்லாம்ப்பா. பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் என்னென்னா நம்ம முதல்ல நல்ல லூட்டு பொறுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச இடத்துலலாம் லூட் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன தேவையான அளவுக்கு லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமஸும் M10 இருக்குது. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல லூட் அடிக்கணும். பாருங்க தள்ளுற பார்த்தீங்களா மெடிக்கெட்டு. நான் பேச வேண்டியதெல்லாம் அவன் பேசுகிறான், அப்போ நான் என்கிட்ட பேச ரைட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த கன்று நமக்கு தேவைப்படும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கன்று பொட்டுன்னு அடிக்கும், எனக்கு இது பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறைய ஹெட்ஷாட்ஸ் அடிச்சிருக்கேன். தள்ளுற வண்டி எடுத்துகிட்டு போங்க, சேலஞ்சு சொல்லுவோம். அப்போ இவன் என்ன சொல்ல விட மாட்டாங்க போலையா. ரைட்டு விடுங்கோ. பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கதை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். தலைவர்ற சேலஞ்சு ரைட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துகிட்டு டீமேட்ஸ் கிட்டே போகணும். போய் அங்கே இருக்கவங்களாம் காரில் ஏற்றி கொள்ளணும். அப்படியும் சாகாமல் நம்ம சுட்டாங்கன்னா அவங்கள துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளணும். இதுதான் அந்த சேலஞ்சு. இதெல்லாம் ஒரு சேலஞ்சு, இதுக்கு ஒரு வீடியோ வேறு. சொன்ன மாதிரி அடிச்சு ஒன்றும் இல்லை தலைவர், நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான்லாம் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணேன். பக்கத்தில் இருக்கவன் இவன் பேசுறதுக்கெல்லாம் காரி துப்புதாங்க. நான் பேசினா மட்டும் கெத்த பேசுங்க ஏன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், இவன் ஒரு காமெடி பீஸு, நான் ஹீரோன்னேன். அப்படின்னு சொன்னதுக்கு ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்ட்டு வீடியோவை லாஸ்ட்டில் காமிச்சேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். கண்ணில் ஒரு எனிமையாக காணும். பூயா அடிக்கணும்னா இந்த மாதிரி எனிமீஸ் வந்தால் தான் அடிக்க முடியும். பாடுபடுத்தாங்க. நானும் வந்துக்கிட்டே இருந்தேன். ரோட்டு பிடிச்சி 3/4 கிலோமீட்டர்கிட்ட இல்லை 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டியிருப்பேன். இன்னும் எனிமையாக காணும். பார்த்தீங்கன்னா டீம்மேட் கூட பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏங்க மேலே பாருங்கள், எனிமி ஸ்குவாட் அங்கே தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் நாக்கு இருக்கான். பார்த்தீங்கன்னா இவனை ஏற்றிக்கொள்ளும். அட பாவி. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் நாக்கு. இதுதான் அந்த சேலஞ்சு. இப்போ அந்த கில்லு நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டா ரைட் விடுங்க. இப்போ போய் லூட் அடிப்போம். லூட் அடிக்கலைன்னா அது நல்லா இருக்காது. என்ன லூட் அடிக்கலை? லூட்டு இருக்குதுன்னு நினைக்க நமக்கு தெரிஞ்சு அதில் லூட்டு வந்து அல்ட்டாரில் தலைவர் நான் அல்ட்டாரில் லூட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறீங்களா? நீ வந்தால் எனக்கு அது அவசரம் வேண்டாம். ஓகே கதை சொல்லுங்கள் தலைவர். பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஸ்னேக் ஐலாண்ட் போயிருந்தேன். என்ன சொல்கிறீங்க தலைவர், என்ன சொல்கிறீங்க? ஸ்னேக் ஐலாண்டா? இப்படி உயிரோடு வந்தீங்க? பார்த்தீங்கன்னா நான் ஸ்னேக் ஐலாண்டு போய் அங்கே இருக்க ஸ்னேக்ஸில் ஒரு ஸ்னேக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் பூமிக்கு வரணும். அதாவது நம்ம ஆர்மி பேஸ்க்கு வரணுன்ட்டு ஆர்மி என்கிட்ட கேட்டாங்க. நானும் சரி அவ்வளோதானே, இது ஒரு சின்ன மேட்ருன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் போய்கிட்டு இருக்க இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஒருத்தரை சந்தித்தேன். அது யாருன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரை சந்தித்து அவர் கூட கை கொடுத்து நல்லா பேசிவிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஸ்னேக் ஐலாண்டுக்கு போவதுக்கு கண்டிப்பாக எதுலேயும் போக முடியாது. எப்படி போனாலும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு போட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணேன். தலைவர்றே நீங்களா போட்டு நம்பிட்டேன் தலைவர்றே. நம்ப மாட்டாங்க இவங்கெல்லாம் பேட்டு விடிங்க. எங்கே ஒருத்த நிற்கான். இப்போதைக்கு நம்ம சேலஞ்சுக்கு இது ஒத்து வராது. பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஸ்னேக் ஐலாண்டில் எனக்கு வந்து தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், என்ன செய்ய அப்படின்ட்டு மேலே தலைவர்ற முதல்ல கிளம்புறத சொல்லுங்கள். கிளம்புன கதைய முடியலையா? இனிமேல் பார்த்தால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா நானும் ஒரு போட்டை சொந்த விலைக்கு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கையில் ஒரு பெரிய கருப்பு கப்பல். அந்த கருப்பு கப்பல் யார் கூட இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கப்பலில் ஒருத்தர் நின்று கையாட்டினார். அது யாராக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் ஒருத்தர் தான். பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த கருப்பு கப்பலில் ஏறி நானும் போய் அந்த ஐலாண்டில் இறங்கினேன். அப்படின்னு இறங்கின உடனே அங்கேருந்து ஒரு பாம்பு சிட்டா என்னை கொல்லதுக்கு வந்துச்சு. ஆனால் நான் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு அந்த பாம்புக்கு தெரியாது போல். பாம்பு எடுத்து பிராஸ்டில் சைடில் தோலை உரிச்சி வயிறு பசியில் சாப்பிட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா விஷம் இறச்சாங்கன்னீங்கன்னா ஸ்னேக் ஐலாண்டுக்கு போனால் அங்கே இருக்க ஒரே ஒரு பாம்புன்னு கேட்டால்
என்ன பாம்பு? நம்ம கோல்டன் ஸ்னேக்கு. கோல்டன் ஸ்னேக்கில் அவ்வளோவா விஷம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அப்படியே அந்த ஒருத்தரை சந்தித்தேன். அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போனார். கொஞ்சம் சாப்பாடும் குடிக்க தண்ணியும் கொடுத்துட்டு போனார். அப்போ நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். ஐயா தோற நீ பல்லாண்டு வரணும் ஐயா தோறன்ட்டு பாட்டு படிச்சுட்டு நானும் அங்கேருந்து ஒரு பாம்பை பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு அதை போய் ஆர்மி பேஸில் கொடுத்தோடனே ஆர்மி எனக்கு ஒரு பெரிய போஸ்ட்டு தந்தாங்க. என்ன போஸ்ட்டுன்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. அந்த போஸ்ட் என்னென்னா, எனக்கு கவர்னர் பதவி தரேன்னு சொன்னாங்க. கவர்னர் பதவியெலாம் நமக்கு எதுக்கு, நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு எனிமி என்னை சுட்டுக்கிட்டு இருக்கான். பழந்து இவனை சாவடிக்கணும் முதல்ல. முடிஞ்சா முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நானும் அதை கவர்னர் பதவி வேண்டான்ட்டு வந்து தூங்கினவன் டப்புன்னு நினச்சிட்டேன். என்னன்னு பார்த்தா நடந்தது எல்லாம் கனவு. தலைவரே ஏமாத்ததுக்கு ஆள் தரல. ஏய், என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான். நீ என்ன ஆண்டனிடா. ஓஹோ, அங்கே பார்த்தாரு இவர் தான். லைக் பண்ணுங்க.